சம்மந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த மாரி வந்து விஷால் வந்து ச காசு குடுக்கணும், பாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து குடுத்துருக்காரு. அவரு உங்க சங்கத்தோட ந மெம்பரும் கிடையாது. சம் அ அது லெட்டரு வந்து நான் காசு குடுக்கணுன்ற விஷயத்துக்கான எந்த முகாந்திரமோ, எந்த ஆதாரமும் கிடையாது. அத வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்போ வரைக்கும் தியேட்டர் போட விடாம, வெள்ளிக்கிழமை என் திரைப்படம் ரிலீஸ் ஆவுது. ஆ இப்போ வரைக்கும் எந்த தியேட்டர் ஓனர் கேட்டாலும், நீங்க வந்து என்ன சுத்தல்ல விடுறீங்க. முதல்ல எனக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேள நான் குடுக்க வேண்டியதா இருந்தா, அது அக்ரீமென்ட்டா இருக்கா? விஷால் சைன் பண்ணியிருக்கானா? அந்த ஒரு பொதுவான ஒரு ஆதாரம் இல்லாம, நீங்க வந்து வெறும் ஒரு கடிதம் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து எல்லா உரிமையாளர்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த படத்த போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து என்ன சுத்தல்ல விடுறீங்க. அதாவது ஒரு நடிகன் விஷாலா நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. இதுக்கு பேரு வந்து கட்ட பஞ்சாயத்து. இது வந்து சிஎம்முக்கும் சரி, கலெக்டருக்கும் சரி, திருச்சி கலெக்டருக்கும் சரி, திருச்சி எஸ்பிக்கும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது, இது வந்து நீங்க செய்யறது கட்ட பஞ்சாயத்து தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. விஷாலுக்கே இந்த கதின்னா, நாளைக்கு வந்து ஒரு புதுமுக நடிகனுக்கோ, இல்ல ஒரு தெரியாத ஒரு புதுமுக ஒரு ஒரு புரொடியூசருக்கோ என்ன கதின்றது, அது கண்டிப்பா வந்து நான் படுத்த வேண்டிய என்னோட கட்டாயம். அதாவது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நானும் வந்து என ஒ எ இந்த இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க உட்றாதீங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து ஆதாரமா கேளுங்க. நம்ம நாட்ல வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன சட்டம், அதுக்கான என்ன நடவடிக்கைன்றது உங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேல நான் இந்த பதிவ முடிச்சுக்கிறேன்.